இப்போ வரக்கூடிய ஒரு சில வீடுகள்ல இந்த முற்றம் அப்படிங்கறத அமைக்கிறது இல்ல சார். ஆனா ஏற்கனவே நம்ம பல வீடுகள்ல இந்த முற்றம் அப்படிங்கறத பார்ப்போம். முற்றத்தால வீட்டுல வந்து சண்டை சச்சரவு அந்த விஷயங்கள்லாம் வருமா சார்? முற்றம் வந்து வைக்கலாமா வைக்க கூடாதா சார்? வாயிலுக்கு வெளியே இருக்க பேர் முற்றம். முற்றம்னா வெற்றிடம்னு அர்த்தம். அப்ப வீட்டுக்கு நடுவுல முற்றம் வச்சா நடுவுல வெற்றிடம்னு அர்த்தம். வீட்டுக்கு நடுவுல வெற்றிடம். அப்போ ஒரு இல்லறத்துல நீ குடும்பம் நடத்துறவன் வெற்றிடத்துல நீ குடும்பம் நடத்துவ? ஆதி காலத்துல செட்டிநாட்டு அரண்மனை பூரா வீடு பூரா பார்த்தீங்கன்னா முற்றிடம் பூரா முத்தமா இருக்கும். செட்டிநாட்டு அரண்மனை பூரா பார்த்தீங்கன்னா வீடு பாருங்க ஃபுல்லாக நடுவில் முத்தம் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு 90% மக்கள் அங்கே வாழலை. வாழாததுக்கு காரணம் இது. ஆமாம், முற்றம் வச்சு எது ஊரை விட்டு போகக்கூடாதுல்ல, நீ உட்காராங்க. பெருமைக்கு சொல்லுவாங்க நாங்கள் அரண்மனை கட்டியிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஆனாவுனா மாணிக்க செட்டியார் வீடு, கருவு செட்டியார் எல்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு ஆள் கிடையாது, தெருவு தான் இருக்குது. தெரு வீடு பெருசு தான். 100 வருஷம் ரைட்டு வாழ்ந்து. அப்போ இப்போ எங்கே இருக்கீங்க? கண்காட்சியாக வச்சுட்டு எக்ஸிபிஷனுக்கு வாடகை விட்டு நிறைய ஓடி இருக்கு. அது வந்து சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு. மனிதர்கள் வசிக்கணும்ல. ஏன்னா முற்றம் வைத்த வீடு வெற்றிடமாக போகும் என்பது சட்டம்.